எழுச்சி பாடல்களை பாடி அதன சமூக ஊடகங்களில் பகிர்ந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஆலய திருவிழாவை முன்னிட்டு விசேட இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றது. அந்த இசை நிகழ்ச்சியில கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரான குறித்த இளைஞன் பக்தி மற்றும் தென்னிந்திய பாடல்களை அந்த நிகழ்விலே பாடியிருக்கிறார். அதனை அடுத்து தான் இசை நிகழ்விலே பாடிய குறித்த பாடல் காணொலிகளுக்கு ஏற்கனவே தனது இசை சேகரிப்பில பாடிய சொல்லிசை எழுச்சி பாடலை இணைத்து அதனை தனது சமூக ஊடகங்களிலே அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த குறித்த பாடல்கள் சமூக ஊடகங்களிலே வைரலானதை தொடர்ந்து தென்னிலங்கையில இருந்து பலரும் கடுமையான விமர்சனங்களையும் இனவாத கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில குறித்த காணொலி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த இளைஞன் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார் என தெரிவித்து அவரை கைது செய்து சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனையடுத்து சாவகச்சேரி போலீசார் குறித்த இளைஞனை இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொழுது அந்த இளைஞனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.